சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் திருநள்ளாறு தர்மபுர ஆதீனம் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி தேசிய மாணவர் படை சார்பில் கடலுக்கு போவோம் திட்டம் ஸ்வர்ணம் 2026 என்னும் பாய்மரப்படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற PPL கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் அணி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு தர்மபுர ஆதீனம் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் தர்மபுர ஆதீனம் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் ஆன்மீகமும் சமுதாய பணியும் சங்கமிக்கும் இந்த புனிதமான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தர்மபுர ஆதீனத்தின் 27வது சன்னிதானம், மரியாதைக்குரிய மாசிலாமணி தேசிக சுவாமிகள், அமைச்சர் GNS ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அறம் IAS அகாடமியின் தலைவர் கார்த்தி, அரசு அதிகாரிகள், ஆன்மீக அன்பர்கள், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய மனம் அளவில்லாத மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களின் அறிவியலும் பாரம்பரியமும் ஆன்மீகமும் ஒன்றாக சேர்ந்து வருங்கால தலைமுறைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் பாரம்பரிய சுகாதார பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கிறேன் என்பதுதான். இந்த சமுதாய அறப்பணியை முன்னெடுத்த தர்மபுர ஆதீனத்தை புதுச்சேரி அரசு சார்பிலும் காரைக்கால் மக்கள் சார்பிலும் நான் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய தமிழ் பண்பாடு கோயில் சார்ந்த பண்பாடாக இருப்பதை நம்முடைய வரலாறு சொல்கிறது. கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் சமுதாய செயல்பாட்டின் மையமாக, பொருளாதார களஞ்சியமாக, தானியங்களை சேமித்து வைக்கும் கிடங்காக, பஞ்சமந்த காலத்தில் மக்களுக்கு உணவு தரும் அன்னசத்திரமாக இருந்தது. இந்த மரபை பாதுகாக்கத்தான் ஆதீனங்களும் மடங்களும் உருவானது. இந்த ஆதீனங்களும் மடங்களும் ஆன்மீக பணியை தாண்டி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சமுதாய பணியிலும் நேரடியாக ஈடுபட்டன. அந்த பணிகள் ஒரு சோஷியல் இம்பேக்டை உண்டாக்கியது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய விழாவை நான் பார்க்கிறேன். கோவிட் காலத்தில் நோய் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்ப மத்திய அரசும் மாநில அரசுகளும் கடுமையாக முயற்சி செய்தன. தர்மபுர ஆதீனமும் தன் பங்கிற்கு தனக்கு சொந்தமான கல்லூரியில் 100 படுக்கை வசதியோடு மருத்துவ வளாகம் அமைத்து கிராம பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறது. அருகில் உள்ள கிராமங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கபசுர குடிநீர் தயாரித்து அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆதீனத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு 100 ஆக்சிஜன்கள் தரப்பட்டு இருக்கிறது. ஆதீனம் நடத்தும் ஆரம்ப பள்ளியில் சுமார் 1000 மாணவர்களுக்கு தினமும் காலை உணவும் மதிய உணவும் வழங்கப்படுவதை கேள்விப்படுகிறேன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்களுக்கு எல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதியார் பாடியதைப் போல இன்றும் கூட மலிவு விலை உணவகம் மற்றும் IAS பயிற்சி அகாடமிக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். இந்த சமுதாய அக்கறையை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். கோயிலை சுற்றி சிறு வியாபாரிகளின் உணவகங்கள் இருக்கின்றன. அந்த சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் சன்னிதான மலிவு விலை உணவகத்தில் உட்கார்ந்து சாப்பிட மட்டும் இடம் அளித்து பார்சல் தருவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த முறை காரைக்கால் வந்தபோது சன்னிதானத்தோடு சமுதாய விஷயங்கள் சிலவற்றை பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவருடைய மனிதநேயத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆன்மீக பீடத்தில் இருந்தாலும் சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருக்கும் அக்கறையை நான் பாராட்டுகிறேன். அண்மையில் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை தெரிந்து கொண்டேன். விவசாயிகள் விளைவிக்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதி இல்லாமல் மழையில் நனைந்து வீணாவதை நாம் செய்திகளில் பார்த்து வேதனைப்படுகிறோம். இரத்த வியர்வை சிந்தி விளைவித்து அறுவடை செய்த நெல் திறந்த வெளியில் மழையில் நனைந்து முளைப்பதை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் நெஞ்சம் பதைபதைக்கிறது. அந்த விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க தர்மபுர ஆதீனம் முன்வந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைக்க ஆதீனத்திற்கு சொந்தமான 4 இடங்களை தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய சன்னிதானம். இது சாதாரணமான கொடையல்ல, 1000 அன்னதானங்களை செய்வதற்கு சமம். அதற்காக விவசாயிகள் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வரிசையில் இந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா சமுதாயத்திற்கு பெரிய அளவில் பயன் தரும் மற்றொரு மைல்கல். இன்றைய அவசர உலகில் நாம் டயாபெட்டிஸ், பிளட் பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ் போன்ற பலவிதமான வாழ்வியல் நோய்களுக்கு ஆளாகிறோம். நவீன மருத்துவம் நமக்கு அவசியம்தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா
மூலிகை மருத்துவம் போன்ற ஆயுஷ் மருத்துவத்தின் மகத்துவத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆயுஷ் மருத்துவத்தை பரவலாக்க மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் பின்னணியில்தான் பாரம்பரிய சுகாதார பூங்காவின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் செடிகள் வளர்க்கும் தோட்டமாக இருக்கப் போவதில்லை. நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கப் போகிறது. அரிய வகை மூலிகைகள், மூலிகை ஆராய்ச்சி, பாரம்பரிய மருத்துவம், இயற்கை நடைபாதை, வாழ்வியல் பயிற்சி, யோகா மற்றும் தியான மையங்கள் என்று பல்நோக்கு முறையில் இந்த பகுதியில் உள்ள மக்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கும் ஒரு மையமாக செயல்படும் என்று நம்புகிறேன். எல்லாம் ஒரே வளாகத்தில் அமைவதால் நாட்டிற்கே ஒரு முன் உதாரணமாக இது இருக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் உலக தரத்தில் ஆன்மீக சுற்றுலாவையும் மருத்துவ சுற்றுலாவையும் வளர்க்க அரசு முயற்சி எடுத்து வரும் நேரத்தில் ஆன்மீகத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒன்றாக இணைக்க தர்மபுரம் ஆதீனம் எடுத்திருக்கும் இந்த முயற்சி காரைக்காலுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சமுதாய வளர்ச்சியில் அரசோடு தர்மபுர ஆதீனம் போன்ற அமைப்புகள் கைகோர்த்து செயல்படும்போது அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் ஒரு நம்பகத்தன்மையோடு மக்களுக்கு சென்று சேரும். தர்மபுர ஆதீனத்தின் சமுதாய தொண்டு இந்த சுகாதார பூங்காவோடு நின்றுவிடக்கூடாது. கல்வி, மருத்துவம், விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று சமுதாய வளர்ச்சி பணிகளிலும் முழு வீச்சில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதுபோன்ற உங்களுடைய அறப்பணிக்கு புதுச்சேரி அரசு எப்போதும் துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா விரைவில் முழுமையடைந்து எண்ணற்ற மக்களின் நோய்களை தீர்க்கும் மையமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்று உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி தேசிய மாணவர் படை சார்பில் கடலுக்கு போவோம் திட்டம் ஸ்வர்ணம் 2026 என்னும் பாய்மரப்படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய மாணவர் படை சார்பில் கடலுக்கு போவோம் திட்டம் ஸ்வர்ணம் 2026 என்னும் பாய்மரப்படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடல் சாகச பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து பயணம் மேற்கொள்ளும் மாணவ மாணவியரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இன்று தொடங்கிய இந்த கடல் சாகச பயணம் வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை மொத்தம் 63 நாட்கள் நடைபெற உள்ளது. சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணம் புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பயணிக்கிறது. இந்த பயணத்தில் நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 தேசிய மாணவர் படை கேண்டிடேட்கள் பங்கேற்றுள்ளனர். கடற்பயணத்தின் மூலம் கடல்சார் வழிநடத்தல், கப்பல் இயக்க திறன், தலைமைத்துவம், குழுப்பணி, மன உறுதி, உயிர்காக்கும் திறன்கள் மற்றும் இந்தியாவின் வளமான கடல்சார் பாரம்பரியம் குறித்த நடைமுறை அனுபவங்களை அவர்கள் பெற உள்ளனர். இந்தியாவின் கடல்சார் வளர்ச்சி, நீல பொருளாதாரம், கடல்சார் பாரம்பரிய பாதுகாப்பு, மீன்வள மேம்பாடு, கடல்சார் தொழில்நுட்ப புதுமைகள், நீருக்கடி பாரம்பரிய ஆய்வு மற்றும் கடல்சார் அருங்காட்சியகங்கள் போன்ற துறைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய இலக்காகும். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை நிலையான கடல்சார் வளர்ச்சியில் முன்னணி மையங்களாக உருவாக்குவதோடு பாரம்பரிய கடல்சார் அறிவையும் நவீன நீல பொருளாதார கொள்கைகளையும் ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பயணம் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் அணி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், மாஹே மெகலோ ஸ்ட்ரைகர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாஹி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து வில்லியனூர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. வில்லியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக முகுல் ராகவ் மற்றும் பானு ஆனந்த் இருவரும் தொடக்க முதலே அதிரடியாக ஆட ஆரம்பித்தனர். இதனால் பவர் பிளே ஓவர்களின் கடைசி பந்தில் பானு ஆனந்த் 23 பந்துகளில் 5 பவுண்டரி 2 சிக்ஸர் என 41 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அடுத்து முகுல் ராகவ் 41 ரன்னிலும், அமன்கான் 11, ஹர்ஷ் வைஷ்ணவ் 3, பிருத்வி கண்ணா 6, சாஹில் சஞ்சீவ் 3 என அடுத்தடுத்து வெளியேறினர். பின்னர் ஆகாஷ் மற்றும் ஹாரிஸ் மரைக்கார் இருவரும் 7வது விக்கெட்டுக்கு 34 ரன்கள் சேர்த்தனர். ஹாரிஸ் மரைக்கார் 6 ரன்களில் வெளியேற 20 ஓவர்கள் முடிவில் வில்லியனூர் அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 200 ரன்கள் எடுத்தது. ஆகாஷ் புகழேந்தி 37 பந்துகளில் 8 சிக்ஸர் 5 பவுண்டரி என 85 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டத்தில் இருந்தார்.
201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கிற இலக்குடன் களமிறங்கிய மாஹி அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வில்லியனூர் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருது ஆகாஷ் புகழேந்தி பெற்றார். இந்த சீசனில் தொடர் நாயகன் விருதை வில்லியனூர் அணி கேப்டன் அமன்கானுக்கு வழங்கப்பட்டது. அதிக ரன்கள் குவித்த பட்டியலில் மாஹி அணியைச் சேர்ந்த ரித்திக் சர்மா 560 ரன்களுடன் முதலிடத்தில் உள்ளார். அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் மாஹி அணியைச் சேர்ந்த அனுராக் லத்வால் 20 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். சிறந்த ஆல்ரவுண்டர் விருது ஆகாஷ் புகழேந்திக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருது வில்லியனூர் அணி வீரர் ஹாரிஸ் மரைக்காருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று காலை சுத்துக்கேணி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளி மற்றும் அலுவலகங்களை ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று காலை சுத்துக்கேணி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளி மற்றும் அலுவலகங்களை ஆய்வு மேற்கொண்டார். முதலில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறைகளை பார்வையிட்டு தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படியும் சுத்தமான குடிநீர் அவர்களுக்கு வழங்கும்படியும் அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை பார்வையிட்ட ஆட்சியர் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களிடம் கலந்துரையாடிய ஆட்சியர் உங்களுக்கு அடிப்படை கல்விதான் முக்கியம் என்றும் மாணவர்களாகிய நீங்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் மேலும் மாணவர்களின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். கல்வியுடன் சேர்ந்து விளையாட்டிலும் தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் ஆசிரியர்களிடம் மாணவர்களின் படிப்பிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது எனவும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உங்கள் ஒத்துழைப்பு தான் முக்கிய காரணம் எனவும் தெரிவித்தார். மேலும் மாதம் ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்வு நடைபெற வேண்டும் எனவும் தங்கள் பிள்ளைகளின் படிப்பில் பெற்றோர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதன் ஒரு பகுதியாக சுத்திக்கேணியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கு இருந்த வருகை பதிவேட்டை பார்வையிட்டு குறித்த நேரத்தில் தாங்கள் பணிக்கு வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்கும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அலுவலகம் தேடி வரும் பொதுமக்களிடம் அதிக நேரம் காக்க வைக்காமல் அவர்களுக்கு தேவையான பணிகளை உடனுக்குடன் செய்து தர வேண்டும் எனவும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை அறிவுறுத்தினார். மேலும் அங்கு இருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இங்கு உள்ள அனைத்து கோப்புகளையும் பத்திரமாக பராமரிக்கும்படியும் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை உள்ளனவா என்பது குறித்து அலுவலகம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூரில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா இன்று கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூரில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவானது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கி சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்தலுடன் தொடங்கப்பட்டது. மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் செந்தமிழ் செல்வி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு பின் சிறப்பு விருந்தினர்களான புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் கண்ணன் ஆகியோர் தங்கள் சிறப்புரையை வழங்கினர். அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் அனைத்து மாணவ செல்வங்களும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் முன்னேற்றத்தையும் ஆணித்தனமான மனதில் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று கூறினார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் கண்ணன் நூல்கள் படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அவற்றினால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பிலும் எடுத்து இயம்பினார். பல வரலாற்று சாதனையாளர்களுடன் ஒப்பிட்டு கூறினார். கல்லூரியின் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார். கல்லூரியின் துணைத் தலைவர் பேராசிரியர் ஜானகி தேவி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி கல்லூரியும் தனியார் நிறுவனங்களுடன் ஏற்படுத்தி கொண்டுள்ள ஒப்பந்தங்களையும் அந்த நிறுவனத்தின் பெயர்களையும் கூறினார். இறுதியாக வணிகவியல் துறை பேராசிரியர் புவனேஸ்வரி நன்றியுரை ஆற்றினார். நாட்டுப்பண்ணுடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவுற்றது.
நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும், நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். காரைக்கால் பட்டினச்சேரியில் கடல்பாசி அறுவடையை வியாபாரிகளிடம் ஒப்படைத்தல் மற்றும் கடல்பாசி வருவாயை மீனவ பெண்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். காரைக்கால் பட்டினச்சேரி பகுதியில் கடல்பாசி அறுவடையை வியாபாரிகளிடம் ஒப்படைத்தல் மற்றும் கடல்பாசி வருவாயை மீனவ பெண்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் மரியாதைக்குரிய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், மீனவ சமுதாய பெரியோர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் நான் உங்கள் முன் நிற்கிறேன். காரைக்கால் பகுதி மீனவ பெண்களின் உழைப்பு ஒரு வரலாறாக மாறிய நாள் இன்று. ஒட்டுமொத்தமான மீனவ சமுதாயமும் வெற்றியோடு தலை நிமிர்ந்து நிற்கும் மகிழ்ச்சியை உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் நான் பார்க்கிறேன். அதை பார்க்கும்போது நானே அவார்டு வாங்கியதைப் போல தோன்றுகிறது. மீனவ சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை, மீனவ பெண்களின் பொருளாதாரத்தை முன்னேற்ற சில மாதங்களுக்கு முன்பு கடல்பாசி வளர்ப்பு முறையை நாம் தொடங்கினோம். மத்திய மீன்வள அமைச்சர் அதை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இது சாத்தியமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருந்தது. இயற்கைதான். நான் குஜராத்தில் இருந்தபோது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் கடல்பாசி வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆனால் அதில் அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சந்தேகங்களை எல்லாம் சவாலாக மாற்றி எங்களால் முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள் காரைக்கால் மீனவ பெண்கள். மீன் பிடிப்பது மட்டும்தான் தொழில் என்று இருந்த நிலை மாறி கடல்பாசி வளர்ப்பு என்று மாற்று திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். 3 தவணையில் மொத்தம் 9 டன்னுக்கும் அதிகமான புதிய ரக கடல்பாசியை அறுவடை செய்திருக்கிறீர்கள். இது வெறும் தொழில் அல்ல, ஒரு பொருளாதார புரட்சி. புதுச்சேரியின் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் கடல்பாசி உற்பத்தி செய்தது இதுதான் முதல் முறை. ஐசிஏஆர், சிஎம்எஃப்ஆர்ஐ அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆத்மநிர்பார் பாரத் கனவை நனவாக்கி நீங்கள் சாதனை படைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பை பார்த்து கடல் தாய் பூரித்து போய் கடல்பாசி விளைச்சல் மூலமாக தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறாள். உங்களுடைய உழைப்பின் பயனை இன்று எல்லோரும் வியப்பாக பார்க்கின்றனர். ஒரு சமுதாயத்தில் பெண்கள் முன்னேறினால் அந்த சமுதாயம் மட்டுமல்ல, அந்த நாட்டின் பொருளாதாரமும் சேர்ந்து முன்னேறும் என்பதை நிரூபித்து இருக்கிறீர்கள். இந்த வெற்றியின் அடுத்த கட்டமாக காரைக்கால் காலிக்குப்பத்தில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் ரூபாய் 1.72 கோடி செலவில் பிரம்மாண்டமான கடல்பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க பாரத பிரதமர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கிவிட்டன. இன்னும் சில மாதங்களில் இந்த மையம் இயங்க தொடங்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்று 2 வரலாற்று நிகழ்வுகள் இந்த மேடையில் நடக்கிறது. முதலாவதாக உங்களுடைய உழைப்பால் செழித்து வளர்ந்த 3ஆம் கட்ட கடல்பாசி அறுவடையை வியாபாரிகளிடம் பெருமையோடு ஒப்படைக்கிறோம். இரண்டாவது, முதல் 2 கடல்பாசி அறுவடை வருவாயை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம். இது உங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையின் அடையாளம். இந்த வருவாயை உங்கள் கைகளில் கொடுக்கும்போது ஒரு ஆளுநராக அல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் பெருமைப்படுகிறேன். இது உங்கள் தன்னம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி, உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு. இதை நீங்கள் முழு உரிமையோடு கொண்டாடுங்கள். மீன்பிடித்த தடைக்காலம், பருவநிலை மாற்றம், புயல் என்று பல நெருக்கடிகளை மீனவ மக்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற மாற்றுத் திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இன்று இந்த பெண்களின் வெற்றி ஒட்டுமொத்தமான மீனவ சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்து இருக்கிறது.
ஒரு குடும்பத்தில் 2 வருமானம் வரும்போது அந்த குடும்பத்தில் குழந்தைகளின் கல்வி மேம்படுகிறது, வாழ்க்கை தரம் உயர்கிறது. அந்த குடும்பத்தில் இருந்து மருத்துவர்கள், IAS அதிகாரிகள் உருவாக இந்த கடல் பாசி வளர்ப்பு திட்டம் ஒரு வலுவான அடிப்படையை அமைக்கும். இந்த வெற்றியை நீங்கள் மேலும் விரிவுபடுத்த வேண்டும். காரைக்கால் மாடல் என்றே நாடே பேசும் அளவிற்கு பலப்படுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு எப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பயிற்சி, நவீன உபகரணம், சந்தைப்படுத்த வழி அனைத்தையும் அரசு முன்னின்று செய்து தரும். சமீபத்தில் கூட 4 மீனவ சகோதரிகளை ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலகளாவிய மீன்வள கண்காட்சிக்கு அனுப்பி வைத்தது. அவர்கள் உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை, மீன் பதப்படுத்தும் முறைகளை, சர்வதேச சந்தை வாய்ப்புகளை நேரடியாக கற்று வந்திருக்கின்றனர். அதேபோல ஆழ்கடல் மீன் பிடித்தலுக்கான நேரடி பயிற்சியையும் அவர்கள் முடித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 2 ஃபிஷர் உமன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சொந்தமாக 2 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், டீப் சி ஃபிஷிங் வெஷல்ஸ் வாங்க நிதி ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். உங்களிடம் இருக்கும் இந்த உத்வேகத்தை, ஒற்றுமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பல புதிய குழுக்களை உருவாக்குங்கள். மற்ற பெண்களையும் உங்களோடு சேர்த்து அவர்களுடைய கைகளையும் பிடித்து மேலே தூக்கிவிடுங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீனவ சமுதாயத்தின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் புதுச்சேரி அரசு முன்னுரிமை அளிக்கும். இன்றும் 1.5 லட்சம் கொள்ளளவில் ஓவர்ஹெட் டேங்கு, 2 குடிநீர் விநியோக திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிய மத்திய அரசும் உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கும், அமைச்சர்கள், மத்திய மாநில அரசு அதிகாரிகள், மீனவ சமுதாய பெரியோர்கள் அனைவருக்கும், பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி உரையை முடிக்கிறேன் என்று அந்த உரையில் அவர் பேசினார். புதுச்சேரியில் பிஜேபி அமைச்சர்களுக்கு முக்கிய இலாக்கா கேட்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்த முதலமைச்சர் ரங்கசாமி, புறப்பட்டு செல்லும் போது யாரை எப்போது கணக்கு தீர்க்க வேண்டுமோ அவர்களை அப்போது கணக்கு தீர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கடல் பயணத்தை தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்கின்றனர். 63 நாட்கள் கடலில் பயணம் மேற்கொள்ளும் தேசிய மாணவர் படையினர் புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்றும் சென்னை வழியாக கிழக்கு கடற்கரையோரமாக ஏறத்தாழ 800 கிலோமீட்டர் மேற்கொள்ளும் கடல் பயணமானது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. தேசிய மாணவர் படையின் கடல் பயண தொடக்க நிகழ்வு இன்று தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன் ஆகியோர் NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடலில் மாணவர்கள் பயணம் செல்லும் பொழுது மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. இது அவர்களது எதிர்காலத்தில் நல்ல வழியை காட்டும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து இலாக்கா ஒதுக்குவது சம்பந்தமான கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, விரைவில் ஒதுக்கப்படும் என்றார். பாஜக முக்கிய இலாக்காவை கேட்கிறதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி, செல்லும்போது யாரை எப்போது கணக்கு தீர்க்க வேண்டுமோ அப்போது கணக்கு தீர்க்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே சென்ற வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வரும். என்ன தாமதமா இருக்கு நினைக்கிறீங்க? எனக்கு வரும். இல்ல, பாஜகவுக்கு முக்கியமான துறை இல்ல, அதனால கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்த்துக்கள். சபாநாயகருடைய எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாருல்ல. ஒரே தீக்கு தான் போயிடும். என்ன கணக்கு தீக்கணுமோ அந்த புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் ரூபாய் 36.34 லட்சம் மதிப்பில் 3 அங்கன்வாடி கட்டிடங்கள் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ICDS 1 திட்டத்தின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் சன்னியாசிக்குப்பம் டவுன், சன்னியாசிக்குப்பம் பேட்டு மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பேட்டு அங்கன்வாடி மையங்களின் கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகளுக்காக ரூபாய் 35.17 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36.34 லட்சம் மதிப்பில் ஒப்பந்த பணி ஆணை புதுச்சேரியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் M. பூபாலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் தொடக்க விழா இன்று காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் S. வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சம்பத், இளநிலை பொறியாளர் கிருபாகரன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் காலை 8:45 மணி முதல் 12:45 மணி வரை காலை அலுவலக நேரம். ஆனால் முதலியார்பேட்டையில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் கிராம நிர்வாக ஊழியர், கர்ணம், துணை தாசில்தார் என யாருமே இல்லை. அனைத்து நாற்காலிகளும் காலியாக இருப்பதை வீடியோ எடுத்த நபர் அதை சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ரூபாய் 22.06 லட்சம் மதிப்பில் தொடங்கப்பட்ட வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே நாராயணசாமி ஆய்வு மேற்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஏ பிளாக் ஹவுசிங் போர்டு, சிவகாமி நகர் முகப்பு மற்றும் ஜே நகர் ஆகிய 3 இடங்களில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே நாராயணசாமி கலந்து கொண்டு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஏ பிளாக் ஹவுசிங் போர்டு பகுதியில் ரூபாய் 10,02,500 மதிப்பிலும், சிவகாமி நகர் முகப்பு பகுதியில் ரூபாய் 9,55,278 மதிப்பிலும், ஜே நகர் அமிர்தாப்பள்ளி அருகில் ரூபாய் 2,49,019 மதிப்பிலும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் ரூபாய் 22,06,797 மதிப்பில் பணிகள் செயல்படுத்தப்பட்டன. இந்த பணிகள் மூலம் மழைநீர் தடையின்றி வடிந்து செல்லும் வசதி ஏற்பட்டு மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம் மற்றும் சுகாதார சிக்கல்கள் குறையும் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் ராஜாத்தி நகரில் கட்டப்பட்டுள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். பொதுப்பணித்துறை செயலாளர் திருமதி முத்தம்மா, துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி ஆகியோரும் உடனிருந்தனர். காரைக்கால் திருநள்ளாறு தர்மபுர ஆதீனம் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி தேசிய மாணவர் படை சார்பில் கடலுக்கு போவோம் திட்டம் ஸ்வர்ணம் 2026 என்னும் பாய்மரப்படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற PPL கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் அணி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது.